டோன்ட் மெமரைஸில் எக்ஸைஸ் 5.6ல் 5th சம்முக்கான சொல்யூஷன் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேவா? கொஷனில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் கண்டுபிடிக்கணும் அண்ட் சர்க்கிள் ஈக்குவேஷன் கொடுத்தாச்சு. ஓகே, இதில் நமக்கு என்ன தெரியும்? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு தெரியும். தேர்ஃபோர் 3 இஸ் ஈக்குவல் டு பி. அப்போ பி இஸ் ஈக்குவல் டு 3ன்னு கிடச்சிருச்சு. அப்போ ஈக்குவேஷனில் போய் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. அப்போ 3x ஸ்கொயர் ப்ளஸ் 3y ஸ்கொயர் ப்ளஸ் 4 இன்ட்டு 3x மைனஸ் இருக்குது அடுத்து. ஸோ மைனஸ் 6 இன்ட்டு நான் பி இருக்க இடத்துலலாம் 3 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ப்ளஸ் 3 ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஸோ டிவைடட் பை 3 போட்டுருங்க. அப்போ என்ன கிடைக்கும் எனக்கு? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 4x மைனஸ் 6y ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0. இதுதான் நம்மளோட தேவையான சர்க்கிள் ஈக்குவேஷன். ஓகேவா? இதை கம்ப்ளீட் த ஸ்கொயர் மெத்தடில் சால்வ் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? எக்ஸ் ப்ளஸ் இதை மாற்றி எழுதுவோமா? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 6y ஈக்குவல் டு மைனஸ் 3. கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தட் போட்டோம் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 3 ப்ளஸ் 4 ப்ளஸ் 9. ஓகேவா? அப்போ 13 13ல் 3 போச்சு அப்படின்னா 10. இது என்னது? 10 இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். ஸோ ஆர் ஸ்கொயர் வேல்யூ தான் 10. திஸ் இம்ப்ளைஸ் தட் ஆர் இஸ் ஈக்குவல் டு ரூட் 10. ஸோ இதுதான் இந்த சம்முக்கான சொல்யூஷன். ஓகேவா? மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.